எல்லோருக்கும் வணக்கம். எந்த ஷேர்ல டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்பது ஆல்மோஸ்ட் டாப் இடங்கள்ல இதுவும் ஒன்றா வந்து நிற்கும். ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா, அப்பேற்பட்ட பிஜி இன்விட் ஷேர் என்பது 4% இறங்கி ஒரு மிகவும் அதிர்ச்சிகரமாக பல பேர்த்துக்கு அதிர்ச்சி என்பது ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு என்ன காரணம், இதனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்ற தகவல்கள் வந்து மீடியாக்கள்லையோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் பண்ற இடங்களையோ எதுவும் இல்லை. ஆனா ரெண்டு மிக முக்கிய நிகழ்வு என்னன்னா, சமீபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தை குறைச்சிருந்தாங்க. அப்ப வட்டி அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குனுடைய விலை என்பது நியாயத்துக்கு ஏறதான் செய்யணும். அங்கேயே வந்து இந்த பங்கினுடைய விலை பெருசா ஏறல. இன்ஃபேக்ட் ₹1 ₹2 இறங்கித்தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமே என்னாச்சுன்னா, சமீபத்தில் செபியினுடைய மீட்டிங்ல வந்து செபி தொடர்ச்சியாகவே சில இந்த பங்கு கீழிருந்து மேல் நோக்கி ஏறதுக்கே ஒரு அறிவிப்பு என்பது முக்கிய காரணமா இருந்தது. இந்த ரேட்ஸ் இன்விட்ஸ்னு ரெண்டு இருக்கு. அதனுடைய ட்ரீட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பை வந்து ரேட்ஸுக்கு மட்டும் அவங்க ஹைபிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து மாத்தி ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு தளர்வு அப்படின்றத பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இன்க்ளூஷன் நிறைய வாங்கி விற்கக்கூடிய சூழ்நிலை என்பது அதிகமாகுது. ஆனா இந்த இன்விட்ஸுக்கு அவங்க எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. அது ஹைபிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே தொடர்ந்து இருக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் நடந்த செபி மீட்டிங்ல கூட இந்த இன்விட்ஸ் பத்தி ஏதாவது அறிவிப்பு வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல எந்த விதமான அறிவிப்பும் வரல. ஸோ ஏதோ ஒரு குரூப் ஓப்பன் மார்க்கெட்ல வந்து பல்கா போட்டு வித்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான. ஸோ மார்க்கெட்ல வந்து பையர் செல்லர் அப்படின்ற இடத்துல ஓப்பன் மார்க்கெட்ல ஏதோ ஒன்று ஹெவியா போட்டு கையில் இருந்த குவான்டிட்டி வித்து விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு இது ஒரு 4% இறங்கியிருக்கு. சமீபத்தில் இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ₹76 ரேஞ்சில் இருந்து ஏறி வந்த பங்கு தான். ₹97 வரைக்கும் ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்த பங்கு கடைசியில் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 3.5% இறங்கியிருக்கு. ஸோ ஒரு வருஷமா வச்சிருந்தா இதுல வெறும் 3% என்பது தான் மார்க்கெட்டினுடைய கெயினா இருக்கு. இது போக ஒரு 10-12% என்பது அவங்க டிவிடெண்டாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு. இருந்தாலும் பல பேர்த்துக்கு இது போன்ற பல்வேறு பங்குகள் இறங்கி இருக்கிறதுனால ஒரு ஏமாற்றம் என்பதுதான் வந்திருக்கு. நண்பர்களே, மார்க்கெட்ல இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் எந்த ஃபீல்டெல்லாம் கையில் எடுக்கிறாங்களோ அப்போ ரொம்ப ஆக்டிவாக பல பங்குகளை பார்த்துருக்கோம். சில வருடங்களுக்கு முன்னாடி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எடுத்தாங்க. அது ஆக்டிவ் ஆகி எத்தனையோ பங்குகள் மேல் நோக்கி வந்தது. அதுக்கப்புறம் கீழே விழுந்துச்சு. சில பங்குகள் மேலே வந்தது. இன்னும் சில பிஎஸ்சி பேங்க்ஸ் இன்னும் கீழே தான் இருக்கான். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் துறை கையில் எடுத்தாங்க. அதுவும் அபாரமான வளர்ச்சியாக இருந்தது. அப்புறம் கீழே விழுந்தா அப்புறம் அப்படி இப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ரயில்வே துறை பங்குகளை கையில் எடுத்தாங்க. அதுவும் அபாரமான வளர்ச்சியாக இருந்தது. அப்புறம் கீழே விழுந்தவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி அட்டாமிக் எனர்ஜி பில். ஸோ இப்போ இந்த நியூக்ளியர் பவர் செக்டரை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இதன் மூலியமாக இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்என்டி, பிஹெச்எல், பிஎல், எம்டாட், இந்த எம்டாட் டெக்னாலஜிக்கெல்லாம் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு ஆர்டர் கிடைச்சத செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கவர்மெண்ட்டில் இருந்த வேற ஒரு புது பிளேயர்கிட்ட இருந்து எங்களுக்கு அட்டாமிக் ரிலேட்டடான ஒரு ஆர்டர் ஒன்று கிடைச்சிருந்தது கூட இந்த எம்டாட் டெக்னாலஜிஸோட நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ மறுபடியும் கவர்மெண்ட் வந்து வேற ஒரு செக்டர் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த அட்டாமிக் எனர்ஜி பில்ல நேரடியான பங்குகள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ எல்என்டி வந்து இந்த அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ வெரைட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஹெச்எல், பிஎல், இது மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த செக்டரின் மூலியமாக ஏதாவது ஒரு ரேலி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்த இந்தியன் பேங்க் அப்படின்ற பங்கு, அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கெல்லாம் அப்படியே சிறகடிக்க ஆசை அப்படின்ற மாதிரி ஜாலியாக பறந்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்குன்னு பட்டதுன்னு தெரியல. சமீபத்தில் இந்த பங்கு என்பது ஒரு பங்குக்கு ₹100 என்பது இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த பங்கு மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையக்கு இது எட்டுமா அல்லது கீழே விழுகுமா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். சில நேரங்களில் இப்படிதான் பயமுறுத்தான். இதுக்கு முன்னாடி இவன் எப்ப கடைசியா பயமுறுத்தி இருந்தான்னா 2024 இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹை வந்ததுக்கு அப்புறம் 2 முறை 3 முறை பயமுறுத்தி இருக்கான். ஆனா அந்த 3 முறையை தாண்டி எப்ப ஏறிச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு தான் அது ஏறிச்சு. இப்போ மறுபடியும் மேல இருந்து பயமுறுத்துற மாதிரி கீழே விழுந்திருக்கிற பங்கு இனி இதே ரேஞ்சுக்குள்ள இன்னொரு வருஷம் சுத்திட்டு அப்புறம் இங்கே இது வெடிச்சு செதற போகுதா, அல்லது இந்த பங்கினுடைய மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். தற்போதைக்கு ஒரு 2 மாதமாக ரொம்ப சுணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பங்குல
இந்த இந்தியன் பேங்க் அப்படின்ற பங்கு இருக்கு. ஸோ இவங்களுடைய ஃபால் எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்னா, இந்த 2024 நவம்பர் மாசத்துல ஃபால் என்பது வந்திருக்கு. இந்த டிசம்பர் மாசத்துல இப்போதைக்கு அது ஃபால்ல தான் இருக்கு. அடுத்தது இனி இதுல பிக்கப் ஆகுதா இல்ல டிராப் ஆகுதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தது பாலிகேப் இந்தியா அப்படின்ற பங்கு, இதெல்லாம் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் அப்படின்ற செக்டர்ல இருக்கு. இது செக்டர் லீடரானா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இவன் தான் செக்டர் லீடர். ஏன்னா இவனுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய பங்குகள்லாம் டிஸ்டன்ட் செகண்ட் அப்படிம்பாங்க, ரொம்ப தூரத்துல ரெண்டாவதா இருக்கக்கூடிய இப்ப கே இண்டஸ்ட்ரீஸும் இந்த கேபிள்ஸ் அண்ட் ஒயர் செக்டர்ல தான் இருக்காங்க. இவங்களுடைய லாபம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்களும் ஒரு காலத்துல 30 கோடி 60 கோடி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 800 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு காலத்துல ஒரு 89 கோடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனா இவங்களுடைய வளர்ச்சி 2491 கோடியா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பாலிகேப் என்பது 52 வீக் ஹையை திரும்ப மீட் எடுத்திருக்கு. கேஇ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு, அவனும் தன்னுடைய டாப் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஆள் கேஇ இண்டஸ்ட்ரீஸ், அவனும் தன்னுடைய பழைய ஹை என்பது மீட் எடுத்திருக்கான். ஸோ இனி இந்த செக்டர் என்ன ஆக போகுது? இந்த செக்டர் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, இழந்த ஹையை திரும்ப மீட் எடுத்ததோட இவனு 2 பேர் தான் லீடருங்க. பாலிகேப்பும் கேஇ இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ்ல லீடருங்க. இந்த ஃபினோலெக்ஸ், ஆர்ஆர் கேபிள் இவங்க எல்லாம் வந்து செக்டர் லீடர் என்பது கிடையாது. அவங்கெல்லாம் அடுத்தடுத்த நிலையில் இருக்காங்க. ஸோ இந்த செக்டரே இனி என்ன ஆக போகுது அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த செக்டர்ல மறுபடியும் புதுசா ஒரு பில்டப் ஆக போகுதா அல்லது இறங்கி ஏறுதா என்னன்றது தெரியல. தற்போதைக்கு இந்த ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அப்படின்ற செக்டர் தன்னுடைய பழைய உச்சத்தை மீட்டெடுத்த ஒரு செக்டராக இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணான். அந்த சம்பவத்திற்கு பிறகு தற்போது எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? அவனுடைய சரிவு என்பது கடினமான சரிவாக இருந்தது, கெய்ன்ஸ் டெக்னாலஜியினுடைய சரிவு. ஸோ இந்த வருஷத்தில் வந்து கெட்ட நியூஸ் என்பது வந்த இடம் என்பது வேற. ஆனால் இந்த பங்குல வந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அந்த கெட்ட செய்தி வர்றதுக்கு முன்னாடியே தப்பிச்சு ஓடி போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவன் ஆக்சுவலாக டபுள் டாப் மாதிரி ஒன்று அடிச்சிருக்கான். அந்த டபுள் டாப் அடிச்சு மறுபடியும் அந்த டாப் அவன் மறுபடியும் எட்டி பிடிக்கவே இல்லை அப்படின்னு தெரியறதுக்கே அவன் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் இறங்கணும். 7000 ரூபாயிலிருந்து 5500 வரைக்கும் அவன் இறங்கினாதான் அவன் தன்னுடைய பழைய ஹையை தாண்டல அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் இன்னமும் கீழே இறங்கினா தான் இனி அது ஏறல, சமீபத்தினுடைய ரேலியில் 52 வீக் ஹையை தாண்டலின்றதே தெரிய வரும். அப்போ என்னன்னா, இந்த பங்குச்சந்தை என்ன சொல்கிறதுனா, அப்பப்போ நீ மரியாதைக்கு கொஞ்சோண்டு தன்னுடைய ஹை வரும்போது எதுக்கும் கொஞ்சம் புக் பண்ணி வச்சுக்க அப்படின்ற மாதிரி பங்குச்சந்தை சொல்லுது. அதுக்கு பேர் தான் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிம்பாங்க, பிபி அப்படிம்பாங்க. அதே மாதிரி எஸ்எல்னு தான் சொல்லுவாங்க, டிஎஸ்எல் சொல்லுவாங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். இது மாதிரி இது போன்ற பல விஷயங்களை உபயோகப்படுத்தினாதான் ஸ்டாக் மார்க்கெட்டே நம்மளை காப்பாற்றி விடணும்னு நினைச்சாலும் அதை நம்மளை காப்பாற்றி விட முடியும். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணலினா அப்புறம் மறுபடியும் கும்பா குட்டி ஆகிடும். அந்த தங்கமயிலுடைய ரிசல்ட்டை பார்த்து தங்கமயில் ஏறினதை பார்த்து டைட்டன் கூட ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தான். ஆனால் பாவம் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்குனால ஏறி வர முடியல. ஏற்கனவே திரும்புற மாதிரி காமிச்சிட்டு திரும்பாம ஏமாத்திட்டான். மறுபடி ஒரு முறை திரும்புற மாதிரி காமிச்சிட்டு பெருசாவெல்லாம் ஏறல, லேசா ஏறினா 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்ட முடியாம கீழே இறங்கிட்டான். அப்ப எப்பதான் இந்த பங்குல பெருசா ஒரு வால்யூமோ அல்லது பிரைஸோ எப்பதான் பெருசா ஏதாவது நடக்கும்? கடைசியா எப்பதான் இவன் வாழ்க்கையில பெருசா ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நடத்தி காமிச்சா. அதுக்கப்புறம் அந்த பங்கினுடைய பழைய ஹை இன்னுமே வந்து சேரல. ஸோ ட்ரேடர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, இவ்வளவு வால்டிலிட்டியா இருக்கக்கூடிய ஷேர் என்ன ஒன்றும் பெருசா மூவ்மெண்ட்டே காட்ட மாட்டேங்குது, மூவ்மெண்ட்டே இல்லாமல் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பாவம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துல வந்தது பெரிய நிகழ்வு என்பது. அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் முடிஞ்சு இப்போ டிசம்பர் 4 மாதம் ஆச்சு. இன்னும் அந்த வால்டிலிட்டியான பங்குல ஒரு வால்டிலிட்டி வரலையே அப்படின்னு ரொம்ப ஏக்கமா பாவம் ஏங்கி தவிக்கிறாங்க. இனி அதுக்கு எப்போ Q3 ரிசல்ட் வருது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, டிவிடெண்ட் ஸ்டாக்குகளை பற்றி பேசும்போது 500 ரூபாய்க்கு குறைவான பங்குகளில் சில பங்குகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு IEX அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு, NCC அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்குகளில் டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சினுடைய டிவிடெண்ட் ஈல்டு செய்தி 2.5%,
என்சிசி லிமிடெட்ன்றது 1.25%. இவங்க கொடுக்கக்கூடிய வருமானம் ஒரு குவார்ட்டருக்கு 167 கோடி என்பது இந்த என்சிசி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்தியன் எனர்ஜின்றது இவங்களும் 122 கோடி அப்படின்றது வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த என்சிசி விட குறைவான வருமானம் தான் ஐஎக்ஸ் பண்ணுது அப்படின்னாலும் அதனுடைய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஒரு செய்தியாக இருக்கு. இந்த ஐஎக்ஸ் பாவம் இவனுக்கும் ஒரு பெரிய நிகழ்வு என்பது ஜூலை மாதம் சமயங்களில் தான் இதுக்கும் ஒரு பெரிய நிகழ்வு. கவர்மெண்ட் ஒரு மீட்டிங் போட்டு எஸ் ஆமாம் நாங்கள் இந்த ப்ரைஸ் அக்ரிகேட் ஏதோ ஒரு விஷயத்தை ஒன்று படிச்சு ப்ரைஸ் டிஸ்கவரி அக்ரிகேட் பண்ணுறோன்னு ஏதோ ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த சமயத்தில் வந்த நியூஸில் கீழே விழுந்தவன் தான். அதுக்கப்புறம் பாவம் இவனால் இன்னும் எந்திரிக்க முடியல. என்சிசி அப்படின்ற பங்கு அவனும் 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாவ் 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 சூப்பர் அப்படின்ற மாதிரி இந்த ஐசிசி ஏஎம்சினுடைய ஐபிஓ லிஸ்ட் ஆகி தற்போது 20% ப்ளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிங்க் கலர் வாவ், எல்லோ கலர் வாவ், ப்ளூ கலர் வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி சமீபத்தில் வந்த ஐபிஓக்களில் பலது மாசத்துக்கு ஒருத்தர் இப்படி மாட்டிடுறாங்க நண்பர்களே. ஏதாவது என்எஸ்டிஎல், எல்ஜி இந்தியா அப்படின்னு மாசத்துக்கு எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு நல்ல பங்காக, அது நிறைய பேர்த்துக்கு அலாட்மெண்ட் ஆகக்கூடிய பங்காக, அதுதான் முக்கியம். நானும் நிறைய பார்த்துருக்கேன். நல்ல பெயர் போன பங்குகள்லாம் நிறைய பேர்த்துக்கு அலாட்மெண்ட் ஆனதாக நம்ம செய்தி படிக்கிறோம். கொஞ்சம் பாப்புலர் இல்லாத பங்குகள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு அலாட்மெண்ட் வர்றதில்லை. அது எப்படி? இந்த டாடா டெக்கு, எல்ஐசின்னு நிறைய பார்க்குறோம். மேபி அந்த ஐபிஓனுடைய சைஸ் என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். பெரிய ஐபிஓவாக இருந்தால் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கலாம், சிறிய ஐபிஓவாக இருந்தால் நிறைய பேர்த்துக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் எது எப்படியோ இந்த மாதிரி பெரிய பெரிய பெயருள்ள ஐபிஓக்கள் வரும்பொழுது அது நிறைய பேர்த்துக்கு அலாட்மெண்ட் என்பது ஆகுது. ஆனதுக்கப்புறம் மகிழ்ச்சியும் வருது. ஒரு வாரத்துக்குள்ள 19% ஏறுவது என்பது உண்மையிலேயே ஒரு தித்திப்பும் நியூ இயராக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த சூழ்நிலையிலும் ஓடி காப்பாற்றிய ஷேர்களும் சிலதெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஒரு உதாரணத்துக்கு இந்த எல்டி மைண்ட்ரி அப்படின்ற பங்கெல்லாம் சமீபத்தினுடைய லோ பார்க்கறக்கே பயங்கரமான லோ. 3500 ரூபாயிலிருந்து 6000 வரைக்கும் காப்பாற்றி விட்டுருக்கு அப்படின்னா, அது 3 முறை காப்பாற்றி விட்டுருக்குன்னா வேற லெவல். இந்த லூபின் அப்படின்ற பங்குமே அதே மாதிரி தான் மேல் நோக்கி ஏறி பல முறை காப்பாற்றி இருக்கு. இந்த சமயத்தில் தான் நண்பர்களே இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்ற பங்கு ரொம்பவுமே வாலட்டிலிட்டியா இருந்தது. கண்ணா பின்னாடி ஏறி இறங்கிட்டு இருந்தது. தற்போது இந்த பங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தற்போதைக்கு இந்த பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட மறுபடியும் என்னத்தை பெருசா சாதிக்கலாம், பெருசா வீழ்ச்சி அடையலாமா அல்லது பெருசா எழுச்சி ஏதோ ஒன்று. கடைசி இந்த பங்குல நடந்தக்கூடிய பெரிய மாற்றம் என்பது இருக்கிறதுலே உச்சியில நடந்திருக்கு. 3780 ரூபா இருக்கும் பொழுது ஒரே நாள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீழ்ச்சியாகவே இருந்து கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்ற பங்கு ஏதோ ஒன்று பெரிய சம்பவம் பண்ண போறான். அது கீழ் நோக்கியா அல்லது மேலையா? அதே மாதிரி நண்பர்களே மனசுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நான் தொழில் கத்துக்கிறேன்னு மார்க்கெட்டுக்குள்ள 5 வருஷம் ஆச்சு, நான் எஃப்என்டோக்கு தான் ஸ்ட்ரெயிட்டா போனேன், சின்ன சின்னதா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் கணக்கெடுத்து பார்த்தா 2.5 லட்ச ரூபா நஷ்டம் தான் ஆயிருக்கு. இதுவே நான் அந்த 5 வருஷத்துல எஸ்ஐபியில கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருந்தேன். அது என்னடான்னா இப்ப இந்த இறங்கி இருக்கிற மார்க்கெட்லயும் எனக்கு 18% லாபமா தான் இருக்கு. இந்த கணக்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கும்பிடு போட்டு இந்த எஃப்என்டோ அப்படின்றதையே நான் நிறுத்திட்டேன், வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாப்புல. உண்மையிலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. சின்ன அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி சின்னதாக லாஸ் பண்ணி கடைசியில் கணக்கெடுத்து பார்த்தா அதுவும் பெரிய லாஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு விடாதீங்க. நன்றி, வணக்கம்.